படைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாம அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பு வைக்கும் போது அது வந்து ஒரு சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார். உண்மையா நான் இங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்டை வந்து ஒரு 3-4 மாசத்துக்குள்ள பண்ணா எப்படி வந்து ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்கும், அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியா அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட் தான் காரணம். அது டைரக்டர் சிவாவா இருக்கட்டும், இல்ல வந்து கேமராமேனா இருக்கட்டும், இல்ல ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆயிருக்காங்க. அது போல வந்து நம்ம சசி சாரம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்கு கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுல வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவரா கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேர்ல சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்றேன், இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்றேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில ஒரு உண்மையான ஒரு மனிதரா, தயாரிப்பாளர்களுக்கு உதவக்கூடிய மனிதரா. அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றோம். அது உண்மையாவே சசி போல எல்லா நடிகர்களும் பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம். எப்படியாவது ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம். முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு. அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் என் படம் இப்படி வந்தால் நல்லா இருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்லா இருக்கும், தீபாவளிக்கு வந்தால் நல்லா இருக்கும், இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்க டிசைட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பெரிய படம், அது படம் முடிஞ்சிடுச்சு, இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும், நான் ஓடிடி சொல்லிட்டாங்க, இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க, முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா, அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்கு. 100 கோடி 200 கோடி 300 கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது போல இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்க படம் பண்ணுங்க, தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்க படம் பண்ணுங்க. ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய். திரையரங்கத்தை படம் ரிலீஸ் பண்ணாதான் அது சினிமா மாதிரி தெரியும். என்ன பெரிய நீங்க வெப் சீரிஸ் பண்ணாலும் டைரக்டா ஓடிடியில் ரிலீஸ் ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது. ஆனா திரையரங்குல படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும், ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். இப்ப ஜெய்பீம் படம்லாம் வந்து வேற திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீச் சாப்பிட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமா இருந்திருக்கும். அதனால முதல்ல வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற பெரிய பட்ஜெட்ல பண்றவங்க நீங்க உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டலைட்டும் அது மாதிரி லாபத்துல வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்குல தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்குல அதுல என்ன சேலபிள் இருக்கும் அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணீங்கன்னா ரிலீஸ் டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப உங்க பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இயக்குனரா இருந்தாலும் எந்த பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்றாங்களோ அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலைமை இருக்கு. அது மாதிரி இல்லாம சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமே வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையாவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு மனித குலத்துல ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது, அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது, நட்பா வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது. இப்ப நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாசம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி அங்கே ட்ராவல் பண்ணோம். போகும்போது இந்த முள்ளிவாய்க்கால போய் நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன்.
என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்க நிக்கிறேன்னு தெரியல. ஆனா நான் அங்க கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்கல்லையும் அந்த பனங்கால்கள்லயும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டே கண்ணை மூடுனா அந்த கண்ணில் நினைவுல வரா மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மனித குலத்துல ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்னைக்கு வந்து நான் போகும்போது ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 2024 2009 நடந்த விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்க இருக்கு. ஆனா அந்த மரண ஓலம் கேட்டுட்டே இருக்கு. அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்திலையும் கிடைக்கல. அங்கிருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல. அங்கிருந்து வந்த தொப்புள் குடி ஒருவனும் வாயில சொல்லிக்கணும், பேப்பர்ல எழுதுறோம், மேடையில பேசுறோம். ஆனா அங்கிருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்க நிலைமை இருக்கு, நீங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின் போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோட லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் திரைப்படங்களை உண்மை சம்பவத்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லலாம், என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம், எவ்வளோ வந்து கற்பனை சொல்லலாம், மூட நம்பிக்கைகள் சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை எல்லாருக்கும் வலிக்கும். எதிர்கட்சிக்கும் வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்பந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏத்துக்கிறது இல்லை. அப்போ அதுல இருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கை இனிமே வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். ஆனா இதுல பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதை பார்க்கும்போது அதை தொடர்பா இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கு பார்க்கும்போது மிக இமோஷனலா இது அந்த சென்சார்ல மாட்டாம எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையை வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் ஹீரோயின் நடிச்ச லிஜோமலுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு half an hour ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனாரு. சாரி ஆண்டனி மன்னிச்சுக்கணும். ஆண்டனி வந்து ஒரு ஷோ காமெடி ஷோ அவர் சொல்லும் போது காமெடியா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை எவ்வளவு வந்து அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை சொல்லிட்டாங்க சிவா உன்னை பத்தி ரொம்ப நாசுக்கா சொன்னார். கீழது தெரியாம கீழ்வாரு அடிக்கிறது தெரியாம அந்த அளவுக்கு. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகல. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையில இருந்து காஸ்டியூம் ஒர்க்ல இருந்து மேக்கப்ல இருந்து ஆர்ட் டைரக்டர்ல இருந்து அவங்க அசம்பிள் பண்றதுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா, லேட் சரியான நேரத்துக்கு வந்ததா, யார் வரல, யார் வந்தாங்க, யார் வந்தவங்க வந்து கோச்சுப்பா, வந்தவங்க ஷார்ட் எடுக்கணுமா, வராதவங்க வந்து கோச்சு போயிடுவாங்களா, இல்ல வந்தவொடனே யார் ஷார்ட் எடுக்குது, இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்கள் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃபா ஒரு முகமூடி நான் போட்டுருக்கேன். அப்பதான் நம்ம படத்துல யாரும் வரமாட்டாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு ஷார்ட் எடுக்க கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் டைரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுவான், சார் இந்த ஷார்ட் இப்படி தான் நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்துல போய் நின்றுட்டு அங்கேயே வந்து சொல்லுவான். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, 2 நாள் எடுக்கலான்னு போது ஹீரோ பக்கத்துல போய் நிற்பான் ஒருத்தர். சார் டைரக்டர் சுத்துறாரு சார் டைரக்டர் அப்படின்னு முன்னே வந்து ஹீரோ நம்ம பார்த்துல வருவார். சொல்லுவாங்க, என்னப்பா நீ பிரம்மாண்டமா இருப்பான்னு சொல்லி வந்தா ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்துல எவ்வளவு இந்த ஃபுட்டேஜ் எவ்வளவு வரப்போகுது, இதுக்கு எவ்வளவு நேரம் இருந்தா எவ்வளவு காஸ்ட் டைம் இருந்தா போகுது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம சுத்தரோம் அப்படிங்கிற நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியா இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமா இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க நம்மள. அங்க போய் நின்றுட்டு சார் அவங்களுக்கு 2 ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவருக்கு இல்ல சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தா நம்ம சேர்த்தோம். அது பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவா இருந்தாலும் சரி சேர்த்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாதி ஆயுஷ் முடிச்சுட்டு அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, நம்ம போய் கடையில எடுக்க போறது கிடையாது, காஸ்டியூம் இதை எடுத்துட்டு வருவோம். அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். முன்ன இங்க காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பாத்தீங்களா ஒண்ணு அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் கோச்சிட்டாலும் தெரியாது, கோச்சிட்டாலும் இல்லையான்னு தெரியாது. அப்ப அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்ப இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃபா இருக்க மாதிரி
அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் வல்கரா பேசுறதோ இல்ல சத்தமா பேசுறதோ அப்படி வந்துருச்சுன்னா பக்கத்துல வர கத்துவோம், அவர் கத்துவாம்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் ஃப்ரீடமா விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையா தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பரா தான் இருக்காரு. அந்த வகையில இந்த படம் உண்மையாக ஒரு சிறந்த படம். அதாவது பத்திரிகையாளருக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும். அதனால நீங்க அதை பத்தியான நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்கு 100 விஷயங்கள் இந்த படம் இப்ப ட்ரைலர் பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போதும் இந்த படத்தை பத்தி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் 100 விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க இதை பத்தி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் இதா இருந்தா 3 நாள் கழிச்சு எழுதுங்க. அதுக்குள்ள பெட்டி வந்து திரும்பி வந்துடும். நீங்க வந்து எங்களுக்கு படம் ஒரு யோசனை நாங்க எதிர்பார்க்கறதே இப்ப வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான். அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்காரர்கள் தான் படம் வருது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போறது இல்லை. அதுல ஓடி படம் வந்து யாரும் ஷேர் கொடுக்க போறது இல்லை. எங்களுக்கு அந்த 3 நாள் ஓடினா சரியா போடுங்கிற மாதிரி தான் இன்னைய நிலைமை இருக்கு. அதனால நீங்க ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. முதல் நாள் 24 hours சொன்னேன். அப்புறம் ஒரு 10 ஃபோன் பண்ணி சொன்னார் ப்ரொடியூசர், என்ன பண்ணி 24 மணி நேரம் கழிச்சு போட சொன்னேன். சொன்னா ஒரு 72 மணி நேரம் கழிச்சு சொல்லிருக்கலாம்ல, அதுக்குள்ள நம்ம முதல்ல தேர்த்திடலாம்ப்பா அப்படின்னு. அதனால உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒரு திங்கட்கிழமை உங்களுடைய ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்க பார்க்க வரட்டும். இந்த படத்துல பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா, டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது. அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக அதுதான் நல்ல நேரம் சொல்றது. அந்த படத்தோட வெற்றி நிச்சயமா வந்து ஒரு புல்லிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வருது. அது மட்டும் இல்லாம அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒண்ணு ஓடிச்சு, அடுத்த படம் சசியோட படம் வரும். அது போல இல்லாம எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்கு. டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய புல்லிங் இருக்கும். அதனால இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தெரியுது. பாண்டியனோட மனசுக்கு பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றியை கடைசியா தான் சொல்லணும், ஆனா வரும்போது நன்றி சொல்லிட்டார். வரும்போது நன்றி சொல்லிவிட்டார். ஏன்னா மனிதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றியுள்ள மனிதர் பாண்டியன். அதனால அந்த வார்த்தையிலேயே அவர் நன்றி சொன்னார். அவர் வாழ்வாங்க வாழணும். இந்த படம் அவர் முதல் படமா எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும். அதுல வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும். சசி கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அழகா வந்து ஒரு நதி போல அவர் வந்து பயணம் பண்ணிட்டே இருக்காரு. அந்த சசிக்கு என்னோட வாழ்த்துக்கள். திரைப்படத்துக்கு நடிச்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பா கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அந்த இது உங்களோட ஆர்டரேஷன் அது அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பா பெரிய செலவு இல்லாம ரொம்ப இயல்பா வந்து அந்த இதோட சேர்ந்து படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு ஒரு வேற ஒரு சாயம் போட்டீங்கன்னா அது வந்து நான் வெளியே வந்துடும். ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க. அதை விட்டு அதுக்காக உண்மையா ஒரு குடிசை மாதிரி இருந்தா அது வந்து ஒரு அக்லினஸ் வந்துடும். அப்படி இல்லாம ஒரு உண்மையை வந்து அழகா வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியே தெரிஞ்சது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவா வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமா வந்தது. அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், ஜெயிலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதுவா இருந்தது. அது போல வந்து உதயகுமார் வந்து நீங்க சில காட்சிகள் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அது போல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த இமோஷனல வந்து அழகா வந்து உன்னை வெளியே கொண்டு வந்தீங்க. அந்த வகையில உங்களுக்கு நன்றி. மிகச்சிறந்த பாடல்கள் எழுந்த கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவா சொன்னாங்க. அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான். ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாம அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்களுக்கு கூட ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன். நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவோட உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு ஜிப்ரான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வெற்றிக்கும் உங்க உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும். விடுதலை போல வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டலைட்டும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டு இருக்கு. அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கிட்ட இருந்து மக்களுக்கு நேரடியா வந்து சேர ஒரே ஒரு ஃப்ரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். பேசும்போது இயக்குனரின் குரலாக இருந்தீங்க, தயாரிப்பாளரின் குரலாக இருந்தீங்க, ரொம்ப ஜெனரலிஸ்டாக பேசுனீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச்.